ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு யானி, என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்க? ஏன் சித்தியும் சித்தப்பாவும் இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டாங்கண்ணா. அப்புறம் என்ன? இங்க இருந்து கிளம்பினவங்க அங்கதானே வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அவங்க எதுக்கு இங்க வராங்க? வேற எதுக்கு? சித்தியும் சித்தப்பாவும் வந்து உன்னை எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அம்மாவை ஏத்தி விட்டு அங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்களா? இந்த டிராமாலாம் நடக்கும்னு நீ அப்பவே ஃபோன் பண்ணும்போது சித்தப்பா சவால் விட வரேன்னு நினைச்சேன். நேர்ல வராரா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் சரி, நான் இங்க இருந்து வர மாட்டேன். நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. அண்ணா 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 அண்ணா, ஒரு நிமிஷம் போன் வச்சிடாதீங்க. என்ன? நான் ஒன்னும் அவங்க வராங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் போன் பண்ணல. வேற? இனிமே அங்க இருக்க வேணாம், இங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லதான் போன் பண்ணேன். என்ன யாழினி, அவங்களுக்கு பயந்துட்டு என்ன வீட்டுக்கு வர சொல்றியா? அவங்களுக்கு பயந்துட்டு ஒன்னும் வீட்டுக்கு கூப்பிடல. இந்த துளசிய வீட்டை விட்டு அனுப்பதான் கூப்பிடுறேன். அந்த துளசி அம்மா கிட்ட உங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி நம்ப வச்சு பேசிட்டு இருக்கா. எப்படியாவது அவ உயிரை கொடுத்தாவது அன்னிக்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிருவாளாம். அந்த ரேஞ்சுக்கு அம்மா மனசுல அண்ணிய பத்தி பயங்கரமா வன்மத்தை வளர்த்துட்டு இருக்கா. நீங்க இங்க வராத வரைக்கும் அம்மா அவ பேச்சதான் நம்பிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க வந்தாதான் அவ கண்ட்ரோல்ல இருந்து அம்மாவை வெளியே கொண்டு வர முடியும். அந்த துளசியை வீட்டை விட்டு அனுப்ப முடியும். இது எல்லாத்துக்கும் மேல அண்ணிய பத்தி பேசி புரிய வைக்க முடியும். இல்லனா நாம அம்மாவை சுத்தமா தொலைச்சிருவோம்னா. யாழினி, இப்ப நீ சொல்றது கேட்டு நான் உடனே வந்தேன்னு வையேன், அம்மா இன்னும் இந்த துளசியை தான் நம்புவாங்களே தவிர என்ன நம்ப மாட்டாங்க. நான் இப்ப வரல. எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரேன். போன வை. அண்ணா அண்ணா, என்ன எதுக்கு அப்படி பாக்குற? வர வர உங்களுக்கு நம்ம பயமா இருக்குது. இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்துச்சா? நீங்க நேத்து என்ன சொல்லி என்ன இங்க தங்க சொன்னீங்க? நேத்து ஒரு நாள் நான் இங்க இருந்தா நீங்க உங்க வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப யாழினி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என்னைய முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க? என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தி, அப்படி எல்லாம் இல்ல. சித்தி சித்தப்பா இப்ப இங்க கிளம்பி வராம இருந்திருந்தா கொஞ்சம் உடம்பு சரியானதுமே நானே போயிருப்பேன். அதுக்குள்ள இவ்வளவு டிராமா பண்ணி என்ன கூட்டிட்டு போக வராங்கன்னா அது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் நான் போக முடியாதுன்னு சொன்னேன். மத்தபடி போக கூடாதுன்னு இல்ல. அப்போ உங்க அம்மா சித்தி சித்தப்பால வராங்கல்ல, அவங்க கூட கிளம்பி போங்க. இல்ல ஆனந்தி, அவங்க மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் என்னால போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இன்னைக்கு நான் அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு கிளம்பி போனா அவங்களுக்கு அதுவே ஒரு தைரியத்தை கொடுத்துரும். நாளைக்கு எதுனாலும் நம்மள பிரச்சனை பண்ணி மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்க நடப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால இடம் கொடுக்க முடியாது. நான் அவங்களுக்கு பயந்தெல்லாம் உங்களை போக சொல்லல.